ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இடியாப்பம் மாவு வச்சு ஈஸியான குயிக்கான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பவுல் அளவு நான் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி, இது கரெக்டாக இருக்கும். இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இடியாப்ப மாவு அரைச்சி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாவு கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய். இதை நம்ம கோகோனட் மில்க் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டை இது பேர் பால் கொழுக்கட்டைங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக செய்திடலாம். நான் அந்த 1 கப் மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, அதை 1 கப் அளவு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம அந்த மாவு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ நம்ம இந்த மாவு உள்ளே போட்ட உடனே அது அப்படியே கீழே தங்கிருச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போட்ட அந்த மாவு உருண்டையெல்லாம் மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அந்த பேலன்ஸ் இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுக்கணும். ஒரே டைமில் போட்டிங்கன்னா மாவு அதுலேயே கரைஞ்சிரும். இப்போ ஒரு 20 பீசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் திக்காகிறதுக்காக. அந்த கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக செமி சாலிடாக இருக்கும். அதில் தேங்காய் பால் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் ஒரு பிஞ்ச் அளவு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா கொழுக்கட்டையும் நமக்கு கரெக்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெல்லம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். இது செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை. அது இப்போ அதை கரைச்சி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டைலாம் போட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த பால் கொழுக்கட்டை நம்ம கொஞ்சம் திக்காக கிடைக்கும், கொழப்பாக கிடைக்கும். அதுக்காக வேண்டி அதை நம்ம ஆட் பண்ணுறோம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றிடுறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு திருகி வச்சுருக்க தேங்காவையும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்லாம் என்ன சொன்னாங்கங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.